நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம். சென்னை புதுப்பேட்டையில் ஒரு பெயிண்ட் குடோன்ல பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அந்த பதைப்பதைக்க வைக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துடலாம். சென்னை பெயிண்ட் குடோன்ல தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், இந்த தீ விபத்து எதனால ஏற்பட்டிருக்கு? யாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? குடோன்ல தொழிலாளர்கள் யாரும் உள்ள இருந்தாங்களா? பொதுமக்கள் யாருக்காவது பாதிப்பு இருக்கா? இது தொடர்பான விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. சென்னை புதுப்பேட்டை வெங்கடாசல நாய்க்கல் தெருவில் பகுதி முழுவதுமே இருசக்கர வாகன மெக்கானிக்கோட கடைகளாகத்தான் அனைத்துமே கிடக்கும். அந்த வகையில இந்த இருசக்கர வாகனத்துக்கு உண்டான உதிரி பாகங்கள் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பொருட்கள், அந்த உதிரி பாகங்கள் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் குடோன் அந்த பகுதியில இருக்கக்கூடிய அந்த கடையில வைக்கப்பட்டிருந்தது. இன்று மதியம் ஒரு 1:30 மணி அளவுல திடீரென அந்த பிளாஸ்டிக் குடோன்ல திடீரென ஒரு மின்கசிவு காரணமாக தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில யாருமே இல்லாததால யாருக்கும் எந்த விதமான காயமும் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. உடனடியாக அந்த பிளாஸ்டிக் குடோன் முழுவதிலுமே அந்த உதிரி பாகங்கள்ல தீ விபத்தானது ஏற்பட்டு முழுவதுமாக எரிய தொடங்கி இருக்கிறது. உடனடியாக இது குறித்து அருகில் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேர்ல மொத்தம் 4 தீயணைப்பு வாகனங்கள்ல 30க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் இந்த கொழுந்து விட்டு எரிந்த தீயை அணைக்கக்கூடிய பணியில ஈடுபட்டனர். சுமார் அரை மணி நேரமாக இந்த தீ விபத்தானது பெரிதளவுல கிளம்பி கரும்புகையும் கிளம்புவதால அந்த பகுதியில சிறிது நேரமானது பரபரப்பும் ஏற்பட்டது. உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் நீரினை பாய்ச்சி சுமார் அரை மணி நேரத்திற்கு பின்னர் இந்த தீயை கட்டுக்குள்ள கொண்டு வந்தனர். ஏனென்றால் இந்த சந்து முழுவதிலுமே இந்த உதிரி பாகங்கள் விற்கக்கூடிய கடைகளாகத்தான் இருக்குது என்றதால பக்கத்துல இந்த தீயானது பரவாமல் தடுப்பதற்காக துரிதமாக தீயணைப்பு வீரர்கள் இந்த நடவடிக்கையில ஈடுபட்டதால உடனடியாக தீயானது கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டு இந்த அந்த உதிரி பாகங்கள்ல ஏற்பட்ட தீயானது கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டது. சுமார் 1 லட்சத்திற்கும் மேலான இந்த உதிரி பாகங்கள் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் சேதமாகி இருப்பதாக உரிமையாளர்கள் தரப்புல தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால இந்த தீ விபத்தால இந்த பகுதி இருக்கக்கூடிய இந்த பகுதி முழுவதுமே ஒரு சிறிது நேரத்துல ஒரு பரபரப்பானது நிலவி வந்தது. நன்றி சாலமன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம்.